வணக்கம் மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வெங்கடேஷ் அண்ட் ஆல்ரவுண்டர். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Realme N1 அப்படின்னு சொல்ற ஒரு எலக்ட்ரிக் டூத் பிரஷோட அன்பாக்சிங் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டூத் பிரஷ் உங்களுக்கு புடிச்சிருந்தாலுமே ஒரு தடவை உங்க டென்டிஸ்ட்ட போயிட்டு என்னுடைய பல்லுக்கு வந்து நான் வந்து எலக்ட்ரிக் டூத் பிரஷ் யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஒரு சஜஷன் கேட்டுக்கோங்க. சோ தட் உங்களுக்கு ஃபியூச்சரிஸ்டிக்காவோ இல்ல இத யூஸ் பண்ணி எந்த ப்ராப்ளமும் வராம இருக்கிறதுக்காக இத வந்து கேட்டுக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். சோ இப்போ நம்மளுடைய அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூவை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ்க்குள்ள என்னலாம் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல ஒரு பிரஷ் குடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இத சார்ஜ் பண்ணதுக்காக டைப் சி கேபிள் குடுத்திருக்காங்க. இதெல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கணும், எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு யூசர் மேனுவலும் குடுத்திருந்தாங்க. எப்பவும் போல எல்லா பாக்ஸ்ல குடுக்கறது தான் இங்கேயும் குடுத்திருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே நம்ம இந்த எலக்ட்ரிக் டூத் பிரஷ்க்கு வருவோம். இங்க மேல குடுத்திருக்க அந்த ஹெட் வந்து இந்த பிரிஸ்டல்ஸ் இன்னும் கொஞ்சம் கூட சாஃப்ட்டா குடுத்திருக்கலாம். ஏன்னா இது வந்து சாஃப்ட்டாவும் இல்ல, ஹார்டாவும் இல்ல. 2ம் கரெக்ட்டா நடுவுல அப்படியே மீடியமா இருக்கு. ஸோ இது சாஃப்ட்டா குடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவா இருக்கவங்களுக்கெல்லாம் சாஃப்ட் வந்து முக்கியமா அவங்க எதிர்பார்ப்பாங்க அத. இன்னும் ஹார்டா இருக்கவங்களுக்கும் சாஃப்ட் குடுத்தா ஒண்ணும் பெரிய ப்ராப்ளம் ஒண்ணும் வரப்போறதில்ல. ஸோ இது ஓவராலாவே சாஃப்ட்டா குடுத்திருந்தா கொஞ்சம் எல்லாத்துக்குமே வந்து பெட்டரா இருந்திருக்கும். இங்க கீழ குடுத்திருக்க இந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா, இந்த ஹேண்டில் கிட்டத்தட்ட ஒரு ஷட்டில் ராக்கெட் மாரி தான் இருக்கு. ஒரு நல்ல கிரிப்புக்கு தருது. இத வச்சுட்டு நம்ம ஈஸியா எல்லா இடத்துலயும் வந்து நம்மளால வந்து இத வந்து பிரஷ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து நல்ல பெருசா குடுத்திருக்காங்க. இது பெருசா குடுத்துருக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இதோட பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா, ஒரு 130 டேஸ் ஆஃப் பேட்டரி பேக்கப் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுக்குள்ள வந்து ஒரு 800 mAhக்கான ஒரு பேட்டரி இருக்கு. இந்த பேட்டரி இங்க குடுத்திருக்கனால தான் மேபி இது கொஞ்சம் பெருசா தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன். தெரியல. அப்படி இருக்கலாமா? இல்லாட்டி இத ஹேண்டில் இவ்வளோ பெருசா நம்ம புடிக்கணுங்கிறதுக்காக கூட இத குடுத்துருக்கலாமா? கீழ வந்து ஒரு டைப் சி போர்ட் குடுத்துருக்காங்க. ஆனா இந்த டைப் சி போர்ட்ட வந்து இவங்க வந்து கவர் பண்ணல. ஏன்னா நான் ஏற்கனவே Xiaomi இதுவும் நான் பண்ணியிருக்கேன். Xiaomi T100 டூத் பிரஷும் பண்ணியிருக்கேன். அங்க வந்து கீழ மைக்ரோ எஸ்பி குடுத்துருக்காங்க சார்ஜிங்க்கு. அத கவர் பண்ற மாரி ஒரு இது மாரி குடுத்துருக்காங்க. பட் ஆனா இது இப்படி தரல. பட் ஆனா இங்க IPX7 வாட்டர் ப்ரூஃபும் குடுத்துருக்காங்க. இதுக்குள்ள எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன். மேபி இத வராம இருக்கிறதுக்காக மேல ஏதாவது உள்ள ஏதாவது ரப்பர் பேட்ச் அது மாரி ஏதாவது வச்சு பண்ணியிருக்கணும். பண்ணியிருந்தா இதுல ப்ராப்ளம் இருக்காது. பண்ணலன்னா அவங்க சொன்னதுக்கு ஏத்த மாரி இருக்காது இது. சரி ஓகே. இப்ப நம்ம அப்படியே இந்த மோட்ஸ் பக்கம் போலாம். இங்க வந்து ஒரு 3 மோடு குடுத்துருக்காங்க. மோடு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட் மோடு. இது என்னன்னா, உங்க டூத் பிரஷ்ல உப்பு இருக்கா? அந்த மாரி கேட்ட மாரியே, அதுல வந்து எடுத்தோனே கேட்பாங்கல்ல, உங்களுடைய ஈறுல வந்து ரத்த கசிவு ஏற்படுதா? அப்படின்னு சொல்லி கேட்பாங்கல்ல. அது மாரி யாருக்காவது இருந்துச்சுன்னா, நீங்க இந்த சாஃப்ட் மோட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும் இந்த மோடு. உங்களோட ஜின்ஜாவாக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் ஏற்படாத மாரி ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். எந்த ஒரு ப்ராப்ளமும் வராத மாரி பண்ணியிருக்காங்க. இது வந்து சாஃப்ட் மோட். அடுத்து வந்து கிளீனிங் மோடு. இந்த கிளீனிங் மோடு என்னன்னா, உங்க ஃபுட் பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே உங்களுடைய பல்ல ஏதாவது கேப்போ, இல்ல எதுலயாவது போய் அங்க போய் ஸ்டக் ஆயிடுச்சுன்னா, அதெல்லாம் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணும். பிளஸ் இந்த பிளேக், அதுக்கப்புறம் இந்த டெப்ரிஸ் இதெல்லாம் வந்து கிளீன் பண்றதுக்காக இந்த கிளீனிங் மோட் யூஸ் பண்ணுவாங்க. கடைசியா இருக்க மோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாலிஷ் மோட். ஸோ இந்த பாலிஷ் மோட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹை ஃப்ரீக்வென்சிலயும் ஓடும், லோ ஃப்ரீக்வென்சிலயும் ஓடும். 2மே ஆல்டர்னேட்டா மாறி மாறி ஓடிட்டு இருக்கும். ஆனா மேல இருக்கக்கூடிய இந்த டிப் மட்டும் தான் இப்படி ஷேக் ஆயிட்டே தான் இருக்கும். ஏன்னா, இது வந்து இப்ப நீங்க வந்து ரொம்ப நாளா வந்து நான் ஸ்மோக் பண்ணுவேன், ரொம்ப நாளா வந்து நான் டீ குடிப்பேன் அப்படிங்கிறப்போ, சில பேருக்கு வந்து மேல வந்து ஒரு எல்லோ கலர்ல ஒரு ஒரு சப்ஸ்டன்ஸ் மாரி ஃபார்ம் ஆயிருக்கும் பல்லு மேல. ஸோ அத கிளீன் பண்றதுக்காக இத வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டான். நானும் யோசிச்சேன். அவ்ளோ திக்கா இருக்கக்கூடியது எப்படி இது போகும் அப்படின்னு கேட்டேன். அப்போ வந்து நான் வந்து டென்டிஸ்ட்ட போய் கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க வந்து, நாங்களும் வந்து ஒரு அல்ட்ராசோனிக் எலக்ட்ரிக் டிப்ஸ் வச்சு தான் நாங்க வந்து கிளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுவும் அதே மாரி தான் மேல அந்த டிப் மட்டும் இப்படி ஷேக் ஆயிட்டே இருக்கும். மேபி இதுவும் அத கிளீன் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டூத் பிரஷ் இப்ப எப்படி வொர்க் பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, 2 நிமிஷம் வந்து வொர்க் பண்ணும். அதாவது லெஃப்ட் சைடு மேல, கீழ அது மாரி ரைட் சைடு மேல, கீழ எல்லாமே சேர்த்து 30, 30, 30, 30 உங்களுக்கு வந்து 2 நிமிஷம் வொர்க் பண்ணும். ஒவ்வொரு மோடும் 2 நிமிஷம் வொர்க் பண்ணும். இப்போ உங்களுக்கு வந்து எனக்கு ஒரு மோடு மட்டும் ஃபிக்ஸடா வேணும். எனக்கு வேற மோடு மாற தேவையில்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் டைமர்னு ஒண்ணு இருக்கு. அதாவது ஒரே மோட 8 செகண்ட் மேல நீங்க வச்சு அத நீங்க ஆஃப் பண்ணீங்கன்னா, அந்த மோடே ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க ஆன் பண்ணும்போது அதே மோட்ல இருந்து இது ஆன் ஆகும். ஸோ இது வந்து ஒரு நல்ல பிரஷ். அதுவும் ஒரு கம்மியான ரேட்ல நான் நல்ல பிரஷ் ஏன் சொல்றேன்னா, இதே ரேட்ல இன்னொரு ₹100 கம்மியா வந்து Xiaomi T100 இருக்கு. அங்க வந்து 2டே மோடு தான். ஒண்ணு ஹை மோட், இன்னொன்னு லோ மோடு. அதுக்கப்புறம் பேட்டரி இண்டிகேட்டர், இங்கே பேட்டரி இண்டிகேட்டர் குடுத்துருக்காங்க. அங்க அந்த மைக்ரோ யூஎஸ்பிய கவர் பண்ற மாரி ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. இங்க கவர் பண்ணல. அவ்வளோதான் வித்தியாசமே. மத்தபடி பிரஷ் எல்லாமே அத விட இது கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கு. ஸோ ஒரு ₹800 ஒரு ரேஞ்சில வந்து நீங்க ஒரு நல்ல எலக்ட்ரிக் டூத் பிரஷ் வாங்கணும்னா, நீங்க தாராளமா இந்த Realmeக்கு போகலாம். Xiaomi இதுவும் T100ம் நல்லா தான் இருக்கும். பட் ஆனா அதுல அந்த 2 மோடு தான் இருக்கு. இதுல 3 மோடு குடுத்துருக்காங்க. பிளஸ் பேட்டரி லைஃப் அத விட இது ஒரு 3 மடங்காவது அதிகமா வரும். ஸோ அதனால வந்து Realme N1 வந்து இன்னும் கொஞ்சம் அத விட பெட்டராவே இருக்கும். ஸோ உங்களுக்கு இது வேணும்னு நெனச்சாலும் கீழ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன். நீங்க அங்க போய் தாராளமா வாங்கிக்கலாம்.
அப்படியே நான் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். கூடிய சீக்கிரமா வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம்.